ஒரு போர் நடந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த போர் நடந்த பகுதியை பல பேர் வந்து நேரில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் கூட விஷுவலாக அப்போ படிக்கிற காலத்திலலாம் வந்து ஸ்டில்ஸாக ஃபோட்டோஸாக பார்த்துருக்கோம். அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோ வந்து மனதை வந்து பதறடிக்கும். வந்து அப்புறம் இதயம் பலவீனமாக உள்ளவர்கள்லாம் கர்ப்பிணிகள்லாம் இந்த காட்சியை பார்க்காதீர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி வந்து எங்கேயோ நடந்த போருக்கு, அப்புறம் இந்தியாவில் நடந்த போருக்கு வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் இருக்குது. அதுவும் சென்சார் செய்யப்பட்ட வீடியோக்கள்லாம் இருக்குது வந்து. ஆனால் ஒரு 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 10 நாடுகளுடைய போர்க்களம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தாங்க மாறி இருக்குது இந்த வயநாடு. உண்மையிலேயே மனசை வந்து பதற வைக்குது. ஆரம்பகட்ட காலத்தில் நிலச்சரிவு, இதில் ஒரு 100 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக அதை நம்ம கடந்து போயிடலான்னு பார்க்கும்போது ஒவ்வொரு செய்தியாக, ஒவ்வொரு காட்சியாக, இன்றைக்கி அதுவும் யூடியூப் சேனல்கள் பரவி இருக்கிற அந்த நேரத்தில் நொடிக்கு நொடி செய்திகள் கொடுக்குற இந்த விஷயத்தில் வந்து பார்க்க பார்க்க உண்மையிலே கனத்த மனசு கூட அப்படியே உருகி போயிடும். வந்து கிட்டத்தட்ட 2 நாள் நான் தூங்கவே இல்லை. வந்து இது வந்து சத்தியத்தோட உண்மையும். என்ன காரணம்னா, ஒரு மக்கள் என்ன ஒரு இதுன்னு தெரியாமல் அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நள்ளிரவு தாண்டி ஒரு விஷயம். ஒரு தூக்கம் எப்போ வரும் தெரியுங்களா? ஒரு ஆழ்ந்த தூக்கம் 2லேருந்து 3 மணி வரைக்கும் தான். அந்த தூக்கத்தில் படுத்துட்டு இருக்கும் பொழுது சட 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 சடன்னு ஒரு வெள்ளம் வந்து மொத்த ஊரையும் ஒரு நொடியில் வந்து காலி பண்ணுது. அப்படின் பொழுது மண்ணுக்குள் புதைஞ்சு பண்ணுறவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த கூக்குரல் எப்படி கேட்டிருக்கோம், எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்க்கும் பொழுது அந்த பகுதியில் போய் இராணுவம் தன்னார்வலர்களும் போய் அந்த செய்கிற ஒரு வேலை மனதை ஒரு அந்த பொக்லைனை வச்சு எடுக்கிறப்போ வர அந்த உடல்கள் உண்மையிலே சொல்கிறேன் நான், எதிரிக்கு கூட அந்த நிலைமையை கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. கூட ஒரு நடிகர் விஜய் சேதுபதி கூட சொல்லியிருந்தார். வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ வயநாட்டில் ஏற்பட்ட இந்த பேரழிவுக்கு மனிதன் தானே வந்து உதவி பண்ணுறான், கடவுளாக வந்து உதவி பண்ணாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையிலே ஒரு கட்டத்தில் அப்படிலாம் கூட கேட்க தோணுது. உண்மை மனுஷன் தானே போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு முக்கியமான செய்தி, இன்றைக்கி நான் ஒரு செய்தித்தாளில் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, பூஞ்சேரின்னு ஒரு கிராமமே ஒரு ஊரே காணாமல் போயிருக்குது. வரைபடத்திலிருந்து ஒரு ஊரே இல்லை அப்படின்னு. சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டின்ற ஒரு ஊர் காணோம், அந்த ஊரை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க, இதுதான் ஒன்லைனு. அப்போ நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க. வந்து சரவண சுப்பையாவை, அஜித்தை, அந்த படத்தை, அப்புறம் அஜித் சொல்கிற அந்த மாடுலேஷனில் வந்து கிண்டல் பண்ணிலாம் பண்ணாங்க. அத்திப்பட்டி காணோம் சார் அப்படின்ற ரேஞ்செல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கூட சாத்தியமா அப்படின்னு ஒரு கற்பனைக்கு அளவே இல்லையான்னு விமர்சனங்கள்லாம் கூட எழுதியிருந்தாங்க. வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஞ்சேரின்னு ஒரு கிராமம், நூற்றுக்கணக்கான வீடுகள் இருந்த அந்த பகுதி தரைமட்டமாகி போச்சு. என்னன்னு தெரியல, ஒருத்தர் கூட மிஞ்சலை. எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இதையெல்லாம் மீறி இன்னொரு விஷயம், இந்த யானை சம்பவம் எல்லாருக்குமே இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். ஒரு பாட்டியும் பேத்தியும் காப்பாற்றிய அந்த காட்டு யானைகள். மனிதனுடைய, அதாவது வந்து மனிதன் மகத்தான சல்லிப்பயல்னு எழுதுன, அது மாதிரி மனிதன் வந்து ஒரு மகத்தான சல்லிப்பயல் தான் அவன். அந்த சல்லிப்பயல் பண்ண அதே அந்த கேரள தேசத்தில் ஒரு யானைக்கு அண்ணாச்சி பழத்துக்குள்ளே வெடியை வச்சு கொடுக்குறான் அவன். அந்த யானை கர்ப்பிணி யானை, பசியில் இருக்கிற அந்த யானை அண்ணாச்சி பழத்தை கடிக்குது, வெடித்து செதறுது. அதனுடைய வாய் துதிக்கை எவ்வளோ பெரிய கொடூரமான இருப்புங்க. மகத்தான சல்லிப்பயல் தாங்க அது. உலகமே மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சது. கேரளாவில் உள்ள எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், சினிமா நட்சத்திரங்கள் நாங்களாம் வெட்கி தலைகுடிகிறோன்னு சொன்னாங்க. வெட்கப்படுறோம் நாங்கள். ஏன்னா இலங்கைக்கு அடுத்து, இலங்கைக்கு நிகராக யானைகள் உள்ள ஒரு பகுதி வந்து சவுத் ஏஷியாவில் வந்து கேரளா. மனிதர்கள் கூட பழகிற ஒரு விஷயம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வீடுங்களில் யானைகளை எவ்வளோ பேர் வளர்க்குறாங்களோ அவங்க பெரிய செல்வம் தரணும். எங்கள் வீட்டில் 5 யானை வளர்க்குறோம், 10 யானை வளர்க்குறோம், 20 யானை வளர்க்குறோன்னா இன்னைக்கு யானை கட்டி தீனி போட முடியாதுன்றாங்கல்ல. அப்போ அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் அப்படின்ற ஒரு விஷயம். மனிதனுடன் ஒன்றி வாழக்கூடிய ஒரு விலங்கு, அது காட்டு விலங்காக இருந்தால் கூட சரி, புத்தி கூர்மையில் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விலங்கு. அது அதன் வாயில் அண்ணாச்சி பழத்திற்குள் வச்சு நீ கொடுக்குற, வெடிச்சிடுச்சு, ஓடுது. அந்த யானை தான் குட்டியை ஈன்றெடுக்கணுன்றதுக்காக தண்ணிக்குள்ளேயே கிடக்குது. தாங்க முடியாது இல்லைங்களா, வலி, தீப்புண்ணு, வேதனை, அந்த தண்ணிக்குள்ளேயே இறந்து போகுது. உலகம் முழுக்க கடுமையான கண்டனங்கள் வருது.
மிகப்பெரிய கண்டனம் வருது. திரும்ப என்ன பண்ணுறாங்க, நிறைய தன்னார்வலர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏங்க உலகத்தில் யானையை கொல்றது இல்லைங்களா அப்படின்னா, அது வேற, அவனுக்கு கொல்ல கூட்டக்காரன். ஆப்பிரிக்காவில் தந்தத்திற்காக ஒரு வருடத்திற்கு பல ஆயிரம் யானைகள் கொல்லப்படுகிறது. அதன் பிறகு அது யானைகளை சேவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு பெரிய அமைப்பே உருவாயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு கடவுளின் தேசம், இதில் நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு கண்டனங்கள் தெரிவித்து அதுக்கு நிறைய பேர் வருத்தங்கள்லாம் அது பண்ணி கண்ணீர் விட்டுலாம் அது பண்ணியிருந்தாங்க. இந்த பாவத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தீர்க்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வயநாடு சம்பவம், ஒரு பாட்டி, மிருதுளா பேத்தி சுஜாதா பாட்டி, ஒரு 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 3-4 மணிக்கு சடன்னு ஒரு பேரிரைச்சல் வருது. இந்த பாட்டிக்கு உள்ளே இருக்க முடியல, வெளியே வராங்க. வெளியே பார்க்குறாங்க, ஒரு பேராபத்து ஒன்று நம்மளை நெருங்கிட்டு வருதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த ஒரு அந்த தேயிலை தோட்டத்திலேயே இருந்து அந்த காட்டுக்குள்ளேயே பழகி அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மரம் செடிகள் கூட பேசின அந்த பாட்டி, அவங்களுக்கு தெரியுது, ஒரு உணர்வு புரியுது, ஏதோ ஒரு பெரும் ஆபத்துன்னு. அவங்க அந்த உணர்வு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சடன்னு அடித்து தூக்குது. பெருவெல்லம் ஒவ்வொன்று தூக்கின்னு போகுது. வீட்டுக்குள்ளே மகன், மருமகள், மகள், பேத்தி. ஒரு வழியாக பேத்தியை எப்படியோ காப்பாற்றியாச்சு. மற்றவங்கள்லாம் எங்கே அடிச்சுட்டு போனாங்கன்னு யாரும் தெரியல. கண்ணீர் ஒரு பக்கம், அடுத்த வெள்ளம் வந்துடும், எப்போ வந்துடும் தெரியாது, எந்த பகுதியில் போய் நம்ம நின்னா காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு. போட்டுன்னு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்தில் குண்டு போட, ஜப்பான் குண்டு சென்னையில் போட போகிறாங்கன்னு, ஒரு போட்டுக்குள்ளே ஒரு மீனவன் கிளம்பி நடுக்கடலில் போய் நின்றுட்டா குண்டு விழாதுன்னு ஒரு ஒரு அந்த அனுபவ ரீதியாக ஒரு விஷயம். அது அந்த பாட்டிக்கு அது மாதிரி தெரியுது. அப்போ என்னென்னா, மேடான ஒரு தேயிலை தோட்ட பகுதிக்குள்ளே போய் தங்கிடுவோம், நம்ம பேத்தியை கூட்டும் போய்ட்டோன்னு வளைஞ்சி நெறிஞ்சி தண்ணிகளுடைய ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்த அந்த பாட்டிக்கு தெரியும், அந்த சுஜாதா பாட்டிக்கு தெரியுது, அந்த வயதான பெண்மணிக்கு தெரியுது, எப்படிலாம் நேக்கு போக்கா போனால் அந்த இடத்த போய் அடைஞ்சிடலான்னு. பழக்கப்பட்ட இடம். நீங்கள் புதுசாக ஒருத்தரெல்லாம் போய் ஒரு காட்டுக்குள்ளேயோ தேயிலை தோட்டத்துக்குள்ளே போயிட முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் அந்த மண் சரிவில் நின்றுன்னு கூட நிற்க கூட முடியாது. போயிட்டாங்க. போய் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது, ஒரு பாதுகாப்பான ஒரு மேடான பகுதியில் நின்று உட்காரும் பொழுது தான் தெரியுது, தன்னை சுற்றி ஒரு 3 காட்டு யானைகள் நிற்குது அப்படின்னு. எப்படி இருக்கும் பாருங்க, பக்குன்னு தூக்கி போட்டுரும். யானைகள் நின்று, யானை சும்மா அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன், அப்படி தட்டி விடுது, ஸ்பாட் அவுட். அது மாதிரி நிற்குது, வெதிரி போகிறாங்க. ஒரு பக்கம் மரண ஓலம், ஒரு பக்கம் தண்ணீர் சத்தம், ஒரு பக்கம் தொடர்ச்சியான மழை. இந்த பாட்டி அந்த யானைகளை கண்ணுக்கு நேராக பேசுகிறாங்க, அப்பா விட்டுரு எங்களை, நாங்களே உயிர் பயத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்னன்னு தெரியல, நீ வேற இப்படி நிற்கிற, நான் இதே காட்டில் இருந்தவ தான், இதே தேயிலை தோட்டத்தில் இருந்தவன் தான், உங்களையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், எங்களை ஏன் எதுவும் பண்ணிடாத, எங்களை விட்டுரு, நாங்கள் பொழைச்சி போகிறோம், உயிருக்கு பயந்து இங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், நீ வேற ஏன் அப்படின்னு. அந்த யானை அந்த கண்ணுக்கு நேராக பார்த்துறப்போ காது ரெண்டுத்தையும் விரித்து, ஒன்றுமே ஒரு பிளற சத்தம் கூட கொடுக்கல, மெதுவாக நின்ன இடத்துல எப்படி இருந்தது. யானையோடைய குணம் உங்களுக்கு தெரியும், வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, யானை சம்மந்தமான கட்டுரைகள்லாம் படிச்சிருக்கிறேன். ஒரு நொடியில் முடிவு செஞ்சிச்சுன்னா அதனுடைய ஏதோ மாற்றாதுன்னு. சப்புன்னு ஒரு அடி அடிச்சதுன்னா என்ன ஆகும், தூக்கி ஒரு காலை போட்டு அடிச்சதுன்னா என்ன ஆகும், அதனுடைய இது தானே, அதனுடைய மூளை என்ன சொல்கிறதோ அதானே செய்யப்போகுது. ஆனால் சொன்ன அந்த வார்த்தை, அந்த புரிதல் யானைக்கு தெரிஞ்சிருக்குது. ஏதோ ஒரு பிரளயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ இயற்கை மனிதனுக்கு எதிராக ஒரு சதி பண்ணிக்கிட்டு இருக்கு, அது நமக்கும் அது எதிரான ஒரு விஷயந்தான் அது தெரியுது. இங்கே நாயோடைய அந்த தன்மை இருக்குல்ல, கண், அது 100 ஜெராக்ஸ் மிஷினுக்கு சமம் அப்படின்வாங்க, நான் படிச்சிருக்கேன் நான். அதே போல் தான் யானைக்கு. ஏன்னா நீங்கள் கண்ணை பார்த்து பேசிங்கன்னா தெரிஞ்சிடும். யானைகள் குட்டிகளோடு இருக்கும்போது கண்ணை பார்க்கக்கூடாதுன்னு வாங்க. அப்படி தான் அந்த பாட்டி சொல்கிறாங்க. இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, விடியுது, 6-6:30 மணிக்கு மீட்பு படையினர் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி ஒரு வயதான பாட்டியும் பேத்தி இருக்காங்கன்னு இந்த யானைகள் மெல்ல பின்னோக்கி போகுது. பொண்ணு 2 கையெடுத்து அந்த பாட்டி கும்பிட்றாங்க. அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, 20 நிமிட வீடியோ. இந்த பேட்டி பார்க்கும் பொழுது நமக்கு பாவிகளா, மனுஷனுக்கு உள்ள இந்த குணம் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு குணம். அங்கே நின்ற காட்டு யானைகள், நீங்கள் எப்போவுமே காட்டு யானைகள் அப்படின்னு சொல்கிற ஒரு இது என்னன்னா,
அது ஒரு பழக்கப்படாதது. காட்டு யானைகளுக்கு மனிதர்களை பிடிக்காது. போ, நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, உன் பேத்தியும் நீயும் சேஃப்டியாக இருப்பீங்க, நாங்கள் இருக்கிறோம், யாரையும் அண்ட விட மாட்டோம், எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். நான் மற்ற விலங்குகள் இருக்குங்கள, அதெல்லாம் கவலையப்படாது. அவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. வந்து ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் அது நிலைச்சரிவு, ஒரு பக்கம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உடல்கள். மனிதநேயம் இருக்கா இல்லையான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இயற்கைக்கு என்ன அப்படி ஒரு கோபம் வந்து கடவுள் தேசத்து மேலே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் இறங்கி அந்த இராணுவ உடையில் வந்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். வந்து மற்றவர்களாம் விமலா நிக்கிலா விமல் அப்படின்ற ஒரு நடிகை அந்த கண்ணூர் பகுதியில் சேர்ந்து அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்களுடன் நிவாரண பணியில் ஈடுபடுறாங்க. அப்புறம் செம்மனூர் பாபி ஒரு பெரிய நகை வியாபாரி 1000 ஏக்கர் எடுத்துக்கின்றாங்க. நாங்கள் வந்து கேரளாவிலிருந்து வெளியே போய் என்னதான் சம்பாரித்து கோட்டீஸ்வரலாக இருந்தாலும் எங்கள் மண்ணை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். இது எங்கள் பூமி, இங்கே தான் பிறந்தோம், இந்த மண்ணை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்தோம், இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இந்த மண்ணில் விளைஞ்ச அந்த கிழங்கு தான், அந்த கொண்டக்கடலை தான், அந்த கப்பக்கஞ்சி தான் எங்களுடைய சாப்பாடு, நாங்கள் யாரையும் விட்டுற மாட்டோம். ஒவ்வொருத்தராக வந்து அந்த பண்ணுற உதவிகள் இருக்குல்ல, மனிதனுக்கு வந்து ஈரம் சொட்டு இல்லை, ஈரம் வந்து மனிதன் மனத்தில் நீரோற்றாக இருக்குது. இந்த மனித ஈரத்தை தாண்டி ஒரு மிருகத்தினுடைய ஈரம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த சுஜாதா பாட்டியும் மிருதுளா பேத்தியும். உண்மையிலே வயநாடு மீண்டு வர வேண்டும். அது மீண்டு வருவதற்கு எவ்வளோ காலம் ஆகும் என்று தெரியல. மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இணைந்திருக்கிற இந்த கை வந்து உறுதியான கையாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.